10 10 எண்ணிட்டு கையை எடுக்கக்கூடாது. அப்படியே இந்த சக்தி ஆனங்கள் வரும்பத்தில் வச்சு அப்படியே எடுத்துருது கையை. ஒரு மாத்திரை இந்த பாருங்க, இந்த சக்தி வந்து நடுவரில் வைக்கிறேன், இங்கே வைக்கிறேன், இந்த சைடு நடுவில் இங்கே இங்கே இந்த சைடு இங்கே பாருங்க, தெரியுதா? பம்பிங் இப்படி பண்ணணும். இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 பண்ணிட்டு இந்த வருமத்தில் கையை வாத வருமத்தில் வச்சு சுற்றணும் 10 டைம்ஸ். பண்ணிட்டு ஒரு ஊனிட்டு கையை எடுத்துடணும், அவ்வளோதான். அப்புறம் குற்றியல் மருந்து கொடுக்கணும். குற்றியல் மருந்து உடனே கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆகிடுங்க, அவ்வளோதான். அப்புறம் பிள்ளைங்களுக்கு 2 3 நாள் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மென்சோர் ட்ரிக் என்ன சார் வலித்தவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கையை இப்படி சொல்லிட்டுங்க. நின்றோம். இது இன்னொரு யுக்தி. இந்த பாருங்க, இந்த கைமுட்டு வர மாதிரி இருக்குல்ல, சைடில் மேலே வேடுமா இருக்குல்ல, இந்த 2 விரல் மேலே இருக்குது. இந்த பாருங்க, இந்த குழி தான். இது வருமம்லாம் கிடையாது. இது கை மூட்டு வருமத்தில் வந்து 2 விரல் மேலே இருக்குது. இது ஒரு புள்ளி, புரியுதுங்களா? இதை எப்படி இயக்கணும்னு சொல்லித்தரேன். இந்த இடத்துல குத்துனா ஒரு புள்ளி மாதிரி தெரியும். அந்த இடத்துல இருந்தாருங்க, இந்த விரலை வந்து இப்படி படிய வைக்கிறீங்க. படிய வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 மறுபடியும் 20 இப்படி சுற்றணும். சுற்றிக்கிட்டு இங்கே 20 முறை சுற்றுறப்ப இயங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் லைட்டாக ஒரு புஷ் பண்ணி அழுத்திக்கிட்டு இப்படியே தடை விட்டிங்கன்னா போதும், அங்கே வகுத்தொலி இருக்காது. இந்த மேஜிக்கல் பாயிண்ட், இந்த வர்ணம் இஸ் மேஜிக்கல் பாயிண்ட். இந்த பாருங்க, இந்த பாயிண்டை அல்லது சுத்த வேணாம் சார், வேற என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த புள்ளி அப்படி பிடிச்சாலே போதும். வலிக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, வலிக்கிற இடம் மட்டுமே வருமா இருக்குன்னா இருக்கும், புரியுதுங்களா? இந்த இடத்துல இப்படி பிடிச்சாலே இப்போ வயிற்று பெருமெல்லாம் போயிடும் உங்களுக்கு, புரியுதா? இப்படி பிடிச்சி அழுத்திக்கிட்டு அழிக்க சொல்லுங்கள். உங்கள் இப்படி பிள்ளைகளை இப்படி அழுத்திக்க சொல்லிட்டு வேறு ஒன்றுமே செய்ய வேணாம். இந்த புள்ளியை அழுத்தி பண்ணி 2 இது இங்கே தான் இந்த பாருங்க, இது கீழே கை வரக்கூடாது. இந்த வருமத்தை இப்படி பண்ணாலே போதும், இயங்க ஆரம்பிச்சிடும், புரியுதுங்களா? அவ்வளோதான். கீழே வயிறு தொட்டு பார்த்தீங்கன்னா வயிறு லூஸ் ஆகிருக்கும். என்ன பண்ணும், அப்பான வாயுவெல்லாம் கீழே பிரிஞ்சு